என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு முக்கியமான பதிவு நான் இதில் பதிவு செய்ய போகிறேன். உங்கள் குழந்தைகள் வளரும் பொழுது பள்ளிக்கூட படிப்புக்கு மட்டுமல்லாமல், தேர்வில் மார்க் வாங்கிறதுக்கு மட்டுமல்லாமல், வாழ்க்கையில் நல்ல வேலையில் அமர்ந்து பணி வாழ்க்கையில் சிறப்பதற்காகத்தான் படிக்க வருகிறார்கள். அதில் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற ஒரு காம்பனண்ட்டை பற்றி நம்ம பல இடத்துல நான் உங்களோட பேசியிருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ஏரியா பற்றி உங்களோட நான் பேச விரும்புகிறேன். வகுப்பறையில் பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் வரும்பொழுது முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்காங்க? படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எழுத்துக்கள் முதல்ல ABCD என்று. அடுத்தது வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. வேர்டு A for apple, B for boy. அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ். அதுக்கப்புறம் சென்டென்சஸ். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப். போக 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 ஒரு லெசன். அந்த லெசனை புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளுக்கு பதிலை எழுதி மார்க் வாங்கணும். இதில் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலும் பாடத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு என்ன ஒரு சப்ளிமெண்டிங் என்ன பண்ணலான்றதை பற்றி தான் இந்த பதிவு. 7 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7 அம்சங்களும் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்படி வளர்க்கலான்றது பின்னால் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ளூயன்சி. பாருங்க, ஃப்ளூயன்சின்னா சரளமாக படிப்பது. ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து ஹெட்லைன்ஸ், அப்புறம் சப் ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் டாபிக்ஸு ஃப்ளூயண்ட்டாக படிக்க சொல்லிக் கொடுங்க. அது 3 மொழிகளில், கண்டிப்பாக தாய்மொழி. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. குழந்தைகள் ஆங்கிலம் கல்வியில் படிக்கிறாங்கிறதுனால தாய்மொழியை மறந்துடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, தாய்மொழி தமிழோ தெலுங்கோ மலையாளமோ ஹிந்தியோ இருந்தால் அந்த தாய்மொழி கூட படிக்க தெரியல. அதுதான் பிரச்சனையே. அதனால ஃப்ளூயண்டாக படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் இது. மேல் படிப்பு வர வர இந்த ஃப்ளூயன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 9th 10th +1 +2 அது சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்களோ அல்லது மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்களோ, ஒரு புத்தகத்தை எடுத்து சரளமாக படிப்பது. இது எப்போ வரும் அப்படின்னா, ரீடிங் பிராக்டிஸ் இருந்தால் தான் முடியும். அதனால் தினம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ளூயண்ட்டாக படிக்க சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி 3 மொழி. 1 தாய்மொழி, 2வது ஒரு இந்திய மொழி, அது ஹிந்தியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது இந்திய மொழி, 3வது ஆங்கிலம். ஆங்கில வழி கல்வி நம்ம முடிவு பண்ணியாச்சுன்னா ஆங்கிலம் படிச்சு தான் ஆகணும். ஆனால் அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளில் இதுலேயும் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை வரும்பொழுது 8th ஸ்டாண்டர்ட் வரையும் தாய்மொழி கல்வின்னு அவன் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் இந்தியாவில் 5 பல்கலைக்கழகங்களில் பிடெக் டிகிரியை தாய்மொழி 5 மொழியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளூயன்சி, அப்படியே சரளமாக படிக்கணும். 2வது காம்ப்ரிஹென்ஷன், புரிதல் என்று சொல்லுவார்கள். வகுப்பில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பேராகிராஃபை படித்துவிட்டு அதில் என்ன புரிந்து கொண்டாய், சிறு சிறு கதை புத்தகத்தை கொடுங்க. அந்த கதையில் படிக்க சொல்லுங்க, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி. இதை நீங்கள் எப்போ கொண்டு வரணும்னா, சிறு வயதிலிருந்தே இந்த ஃப்ளூயன்சி, இந்த காம்ப்ரிஹென்ஷன். இப்போ பாருங்க, போட்டிருக்க பாருங்க, காம்ப்ரிஹென்ஷன், புரிதல், அதை கொண்டாந்துடணும். ஒரு பேராகிராஃப் படித்து இந்த பேராகிராஃபில் மெயின் தீம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய ஆர்டிகிள் எழுதுறாருன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒரு மெயின் தீம் இருக்கும். அந்த ஆர்டிகிளுக்கு ஒரு மெயின் தீம் இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன சொன்னேன்? ஃப்ளூயன்சி. 2வது என்ன சொன்னேன்? காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? இப்போ 3வது எழுதிக்கோங்க, ஒகாபுலரி. ஒகாபுலரி
வொக்காபுலரினா ஒரு மொழியில ஒரு ஆளுமை வேண்டும் என்றால் அந்த மொழியில எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது முக்கியம். 3 மொழிகளும் நான் சொல்றேன். தமிழா இருக்கட்டும், அல்லது இந்திய தேசிய மொழி, ஏதாவது ஒரு தேசிய மொழியா இருக்கட்டும், அல்லது ஆங்கில மொழியா இருக்கட்டும். நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. தினமும் 5 வார்த்தைகளை எழுதி அதில் டிக்ஷனரி மீனிங்கை எழுதி அந்த 5 வார்த்தைகளுக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம்லாம் எழுதணும். நாங்கள் இது கண்டினியூஸாக வரணும். ஏனென்றால் புத்தகங்களை படிக்க 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 புது புது வார்த்தைகள் தெரிந்திருந்தால் தான் சொல்லாடல் என்று சொல்வார்களே, அந்த கம்யூனிகேஷன், அந்த தகவல் தொடர்பு. நம்ம போயிட்டு பேசும்பொழுது ஒரு வார்த்தைக்காக நம்ம தேடக்கூடாது. ஸோ வொக்காபுலரி. லாங்குவேஜ், அதாவது ஒரு மொழியை பேசும் பொழுது அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ட், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், கொட்டேஷன்ஸ், உருவகப்படுத்தி பேசுவது, மெட்டஃபர், சிமிலிஸ், அந்த ஒரு கமாண்ட் எப்போ வரும்னா நான் மேலே சொன்ன இந்த 3 ஃப்ளூயன்சி, காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரி வந்து அந்த லாங்குவேஜில் நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துவிடும். +2ல படிக்கும் பொழுது மாணவர்கள் ஏன் திணறாங்கன்னா அந்த ஒரு லாங்குவேஜ் கமாண்ட் இல்லை. இது நாள் வரையில் +2 பாடம் எப்படி இருந்தது, பல இடங்கள்ல நான் சொல்றேன், ஒரு பாடத்தை மனப்பாடம் செய்து அப்படியே எழுதுவது. வரக்கூடிய காலங்களில் அது மாறப்போகிறது. இவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிறது என்றதை தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ இந்த காம்ப்ரிஹென்ஷன் தேவை, இந்த வொக்காபுலரி தேவை, இந்த ஃப்ளூயன்சி தேவை. ஸோ லாங்குவேஜ். ஸோ இந்த 3ம் செய்தோம்னால் அந்த லாங்குவேஜ் நமக்கு வந்துடும். அடுத்த வார்த்தை எழுதிக்கோங்க, பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் அப்படின்னா நமக்கு என்ன மனசுல இருக்கோ அதை மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவில் அதை அளிப்பது. இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்களா, அதில் பிரசன்டர்னு ஒருத்தர் இருப்பார். காம்பேரிங் சொல்லுவாங்க, காம்பேர் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு வேலைக்கு போகும்பொழுது எதனா ஒரு டாபிக் கொடுத்து கேட்பாங்க, இதை பற்றி சொல்லு. இந்த பிரசன்டேஷன் ஸ்கில் வேணும். அதனால தினம் 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 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ பேசி பழக சொல்லுங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு பேராகிராஃப் படிக்க சொன்னேன். அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அதை எடுத்து சொல்லுங்க. புக்கை பார்க்காம அதில் என்ன நீ புரிந்து கொண்டாய். நல்லா சிறு வயதில் இருக்கும் பொழுது இது போன்ற சிறு சிறு போட்டிகள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும், அந்தந்த காலையில் நடக்கும். கடைசியில் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஜோக்ஸ். இந்த பிரசன்டேஷன் எப்போ ரிச்சா இருக்கும் அப்படின்னா ஒரு கதையை சொல்லணும், ஒரு ஜோக்கை சொல்லணும். அப்பொழுதுதான் இந்த கம்யூனிகேஷன் பூர்த்தி ஆகிறது. இதை நம்ம பள்ளிக்கூடத்தை மட்டும் நம்பி இருக்காம நாமளே செய்யலாம். இப்போ நம்ம அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதான ஒரு ஃபேமிலியில் இதற்காக ஒரு சின்ன ஒரு போட்டியை வைக்கலாம். ஆக சொன்ன ஃப்ளூயன்சி, 2வது காம்ப்ரிஹென்ஷன், 3வது வொக்காபுலரி, 4வது லாங்குவேஜ், 6வது பிரசன்டேஷன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஜோக்ஸ் டெல்லிங். இந்த 7 நோட் பண்ணிக்கோங்க, உங்க குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.